உடனே பதவி விலக வேண்டும். நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த பாஜகவினர். கிணத்துக்கடவு, பழனி தொகுதிகளில் நடந்த பரபரப்பு சம்பவம். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளிலும் பெரும்பாலான பாஜகவினருக்கு கடுமையாக அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள கிணத்துக்கடவு மற்றும் பழனி போன்ற எம்எல்ஏ தொகுதிகளில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதால் அக்கட்சியினர் பெரும் திரளாக கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் கிணத்துக்கடவு தொகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தீக்குளிக்க முயற்சி செய்தார். அதையடுத்து அவர்கள் வெளியிட்ட செய்தியில், தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கேட்டு வாங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுத்தாரோ அதை வாங்கி வந்துள்ளார். இந்த கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இவர் அதிமுகவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்கிறார். பாஜகவின் நன்மைக்காக செயல்படவே இல்லை. இப்படி இருந்தால் எப்படி பாஜக தொண்டர்களுக்கு தேர்தலில் வேலை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படும் என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதே போன்றுதான் நேற்று பழனி தொகுதியிலும் பாஜகவினர் அந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நினைத்திருந்தார், பாஜகவுக்கு அதிக வாக்கு வங்கி உள்ள இந்த தொகுதியை வாங்கி இருக்க முடியும். இது போன்ற வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை அதிமுக பக்கம் திருப்பி விட்டுள்ளார். இவரெல்லாம் மாநில தலைவராக இருந்தால் எப்படி தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியும்? அதனால் நயினார் உடனே பதவி வழங்க வேண்டும். இவர் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கவே அருகதையற்றவர். ஆனால் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார். ஆனால் பாஜக மாநில தலைவர் தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கிற ரீதியில் செயல்பட்டிருக்க வேண்டும். தங்களுக்கு தேவையான தொகுதிகளை கூட்டணி கட்சியிடம் கேட்டு பெற வேண்டும். ஆனால் அதற்காக இவர் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. அதனால்தான் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் அதிமுக பக்கம் போய்விட்டது என்று சொல்லி நயினாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர் தலைவராக இருந்தால் பாஜகவுக்கு பின்னடைவுதான் ஏற்படும். அதனால் முதல் வேளையாக நயினார் நாகேந்திரனை கட்சி மேலிடம் பதவியிலிருந்து தூக்க வேண்டும். இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கியும் வெற்றி வாய்ப்பும் குறைந்தால் அதற்கு முழு காரணம் அவராகத்தான் இருக்க முடியும். அப்படி நடந்தால் அவர் அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று அங்குள்ள பாஜகவினர் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலைக்கு எதிராக களமிறக்கப்பட்ட பாஜகவின் கருப்பு ஆடுகள். எடப்பாடியும் நயினாரும் போட்ட ரகசிய டீல். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் இந்த முறை மீண்டும் தான் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வந்தார். அதனால்தான் கோவையில் உள்ள சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் என்கிற 2 தொகுதிகளை அவர் தேர்வு செய்து வைத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணாமலையை வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் போட்டியிடவிடக் கூடாது என்று திட்டமிட்டே அந்த தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கவில்லை. மீண்டும் தோற்கடித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே செயல்பட்டுள்ளார். அதனால்தான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவை எம்பி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்ட போது திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளுமே அவருக்கு எதிராக ரகசிய டீல் போட்டுவிட்டார்களாம். அண்ணாமலை போன்ற புதிய வரவுகள் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அரசியல் களத்தையே மாற்றி விடுவார்கள். அதன் பிறகு திராவிட கட்சிகள் அழிவு பாதைக்கு சென்றுவிடும். அதனால் இவர்கள் போன்றவர்களை வெற்றி பெறவிடவே கூடாது. குறிப்பாக தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள் காலூன்ற விடவே கூடாது என்று திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளுமே ஒரு ரகசிய டீல் போட்டிருந்தார்களாம். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவும் சேர்ந்துதான் திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அடுத்தபடியாக விஜய் களமிறங்கும் போதும் அவரையும் வெற்றி பெறவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக, திமுக என்கிற 2 கட்சிகளும் ரகசிய டீல் போட திட்டமிட்டார்களாம். இப்படிதான் இந்த 2 திராவிட கட்சிகளுமே வேறு எந்த இளம் தலைவர்களையுமே தமிழக அரசியலில் வளரவிடவே கூடாது என்பதற்கான வேலைகளை திட்டமிட்டு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த முறை மீண்டும் அண்ணாமலை களமிறங்கும் போது அவரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் திட்டம் போட்டிருந்தார்களாம். அண்ணாமலை ஜெயித்தால் எதிர்காலத்தில் நாம் இருவருக்குமே ஆபத்து என்று பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக உள்ள பல கருப்பு ஆடுகளை
அவர் எந்த தொகுதியில் இறங்கினாலும் அவரை தோற்கடித்து விட வேண்டும் என்று களமிறக்கிவிட சதி திட்டம் தீட்டியுள்ளார்களாம். இதுபோன்று தனக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால் தனது ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ள தொகுதிகளில் தான் இறங்க வேண்டும் என்று அண்ணாமலை திட்டமிட்டு வந்திருக்கிறார். ஆனால் எடப்பாடியின் கைப்பாவையாக இருக்கும் நயினார் நாகேந்திரனோ எக்காரணம் கொண்டும் அண்ணாமலை கேட்கும் தொகுதிகளை கொடுத்துவிடக் கூடாது என்று திட்டமிட்டே அந்த தொகுதியை அதிமுக பக்கம் திருப்பி இருக்கிறார். இப்படி அண்ணாமலைக்கு எதிராக எடப்பாடியும் நயினாரும் திரைமறைவில் வேலை செய்து வருவதனால்தான் சந்தேகத்திற்கு இடமான தொகுதிகளில் போட்டியிட அண்ணாமலை தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு சொந்த கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் அண்ணாமலையின் வளர்ச்சி பிடிக்காமல் அவரை சுற்றி மிகப்பெரிய சதி வலையை பின்னி வைத்துள்ளார்கள். அடுத்த செய்தி, காங்கிரஸ் பாஜகவை திட்டமிட்டே பழிவாங்கிய ஸ்டாலின் எடப்பாடி. தொகுதி பங்கீட்டில் நடந்த சூட்சுமம் வெளியானது. தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளும் நீண்ட காலமாகவே கோலோச்சி வருகிறார்கள். அதனால் காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகளை இங்கு வளரவிட்டால் தங்களுக்கு அரசியலுக்கு ஆபத்து என்று கருதுகிறார்கள். அதனால் கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டே அந்த இரண்டு கட்சிகளையும் வளரவிடாமல் தடுக்கும் முயற்சியில் மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியும் ஈடுபட்டிருப்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் மூலமே தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே கூட்டணி பங்கீடு நடந்தபோது மிகப்பெரிய கலவரம் நடந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்தார்கள். அதன் பிறகு அக்கட்சிக்கு 28 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று டீல் போட்டார் ஸ்டாலின். என்றாலும் அவர் கொடுத்த 28 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவின் கோட்டைகளாக உள்ள தொகுதிகளை மட்டுமே பிரித்து கொடுத்திருக்கிறார். இது திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சியை பழிவாங்கும் செயலாகும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்ட இவர்களை தமிழக அரசியலில் வளரவிடவே கூடாது என்று கூடவே வைத்து குளிப்பறிக்கும் வேலையை மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சியினர் கொந்தளித்து வருகிறார்கள். அதே போன்றுதான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமி பழிவாங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதால் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிவடைந்துள்ளது. இதன் காரணமாக பாஜகவின் வளர்ச்சி வெற்றியை எப்படியேனும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். அந்த வகையில் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எல்லாம் அதிமுகவுக்கு திருப்பிவிட்டு திமுகவின் கோட்டைகளாக இருக்கும் ரிஸ்கான தொகுதிகளை அவர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். இதனால் பாஜகவுக்கு சாதகமாக செயல்படாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு விட்டதாக அவர் மீது நேரடியாகவே குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதைதான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கூறி வருகிறார். குறிப்பாக எங்கெல்லாம் அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்காதோ அந்த தொகுதிகளை எல்லாம் பாஜக பக்கம் திருப்பி விட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உறவாடி கெடுத்துள்ளார் என்று அக்கட்சியினர் குமுறி கொண்டு வருகிறார்கள். இதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை பாஜகவுக்கு 7 தொகுதி கூடுதலாக ஒதுக்கி இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு பெரிதாக இருக்காது என்கிறார்கள். அந்த அளவுக்கு திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே தாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை எல்லாம் தங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு எங்கெல்லாம் தங்களுக்கு வெற்றி கிடைக்காதோ அந்த தொகுதிகளை எல்லாம் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் பக்கம் திருப்பி விட்டுள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் இந்த முறை திமுக கோட்டையாக உள்ள 18 தொகுதிகள் பாஜகவுக்கு வந்துள்ளது. இங்கெல்லாம் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது சவாலாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் சரியான செக் வைத்து விட்டார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள் காங்கிரஸ் பாஜக என்கிற இரண்டு தேசிய கட்சிகளுமே கால் பதித்துவிடக் கூடாது என்பதில் திராவிட கட்சிகள் உறுதியாக உள்ளார்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் இருவருமே ஒரே மாதிரி மனநிலையில் தான் செயல்படுகிறார்கள். அதனால் மு.க. ஸ்டாலின் எடப்பாடியின் இந்த திரைமறைவு சதிவேளைகளை மீறி 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள் என்பதை அறிய 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும்.